Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா போஸ்ட் ஆபீஸ்ல மைனர் அக்கவுண்ட்ல இருந்து மேஜர் அக்கவுண்ட்க்கு சேஞ்ச் பண்ணனும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை மைனர் டு மேஜருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, அதுக்கு இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் தான் நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டூன் போட்டு த போஸ்ட் மாஸ்டர்னு இருக்கா, அதுக்கு கீழே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவோட நேம் எழுதுங்க. அதுக்கப்புறம் 3 பாக்ஸ் இருக்கா, இதில் ஒரு பாக்ஸில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் நேம், இப்போது மைனர் டு மேஜர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ அக்கௌண்ட் வந்து யாருக்கு பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை இதில் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் டைப்னு இருக்கா, நீங்கள் இப்போ செல்ஃபாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஸோ இல்லை செல்ஃப்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப்பில் வந்து சிங்கிள்னு போட்டுக்கோங்க. இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த எய்தர் ஆர் சர்வைவர் இல்லை ஆல் ஆர் சர்வைவர்ஸ் இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது சிங்கிளாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சிங்கிளை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலம் வேண்டாம், இது வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கானது. அப்புறம் இதில் அமௌண்ட் எழுதிக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து நம்பர் வைஸாகவும் எழுதணும், வேட்ஸ்லையும் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த காலத்தில் நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், இதில் நம்மளுடைய நேம், அக்கௌண்ட் யாருக்கு பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நேம் ஆஃப் ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர், இதில் ஒருத்தங்களுடைய நேம் எழுதணும். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட நேம், இல்லைன்னு சொன்னால் ஃபாதர் இல்லைனா மதர் அவங்க நேமை இல்லை என்டர் பண்ணணும். அடுத்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து பேன் நம்பர், இப்போ உங்களுக்கு பேன் கார்டு 18 வயசு ஆனாலே கம்பல்சரியாக உங்களுக்கு பேன் கார்டு வேணும். ஸோ இல்லை வந்து பேன் கார்டு இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியும். இல்லை வந்து உங்கள் பேன் கார்டை என்டர் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே தனித்தனி அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. ப்ரெசன்ட் அட்ரஸ்னால் இப்போ நீங்கள் கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ன்னு நினைக்கக்கூடாது. அல்லாமல் பெர்மனன்ட் அட்ரஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுக்குமே சேம் அட்ரஸ் தான் கொடுக்கணும். இதில் வந்து 2 காலத்துலேயுமே அந்த ஒரு அட்ரஸை ஃபில் பண்ணால் போதும். இப்போ ப்ரெசன்ட் அண்ட் பெர்மனன்ட் இந்த 2 காலத்துலேயுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். இதில் வந்து 2 காலத்துலேயுமே சேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், வீட்டு நம்பர் எழுதணும். அதே போல் ஏரியாவோட நேம், அடுத்து சிட்டி நேம், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு, இதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் என்டர் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து மெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அது இதில் கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்னு 2 காலம் இருக்குது. இப்போ ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை எழுதிட்டு அடுத்து அதோட நம்பரையும் சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கம்பல்சரியாக ஆதார் கார்டும் கூடவே பேன் கார்டும் சப்மிட் பண்ணணும். அடுத்து 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா இந்த ஆதார் கார்டு பேன் கார்டோட ஜெராக்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து கீழே பாருங்கள், இதில் வந்து 3 காலமாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் 3 லைன் இருக்கா, அந்த 3 லைன்லேயும் உங்கள் சைனை போடணும். அடுத்து நேம்னு இருக்கிறதுல உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள். இந்த பேஜில் இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நாமினேஷன், இல்லை நாமினியாக வந்து நீங்கள் ஒரு ஆளை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நாமினியோட நேம் எழுதக்கூடாது. இதில் அக்கௌண்ட் யாருக்கு பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை இதில் எழுதணும். அதுக்கு அடுத்து இந்த காலம் பாருங்கள், இதுதான் நாமினியோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணக்கூடிய காலம். இதில் வந்து 4 நாமினி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேரை சேர்த்துக்கிறேன், என் அப்பா என் அம்மா 2 பேரையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா அட்ரஸ், அவங்க 2 பேருக்குமே சேம் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ ஒரே அட்ரஸை நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆதார் நம்பர், அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், இது வந்து
நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் இல்லை சேவிங்ஸு அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு ஆளை நீங்கள் வந்து நாமினியாக சேர்க்குறீங்கன்னா இதில் 100%ன்னு எழுதலாம். இல்லை 2 பேருனா 50%, 50%. இப்படி நீங்கள் எத்தனை பேரை சேர்க்குறீங்களோ அது வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி அப்படி எழுதணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அடுத்து பிளேஸ், இதில் வந்து உங்கள் பிளேஸை எழுதுங்க. அடுத்து என்னென்னா டேட்டு, என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அடுத்து இந்த காலம் எதுவும் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம வந்து KYC ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த KYC ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நேம், இதில் உங்கள் நேமை என்டர் பண்ணுங்க. அடுத்து சிக்னேச்சர்னு இருக்குல்ல, இதில் வந்து 2லேயுமே உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அடுத்து இதில் பாருங்கள் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை வந்து இதில் ஒட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த காலத்தில் பாருங்கள், இதில் நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு நேமில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டு நம்பர் எழுதுங்க. அடுத்து ரோடு நேம் எழுதுங்க. அடுத்து சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அடுத்து டெலிஃபோன் நம்பர். இப்போ வந்து ஆஃபீஸில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே உள்ள லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்து பாருங்கள் மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க், இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஃபேமஸாக இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணலாம். இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை பார்க்கு, பீச்சு, இப்படி ஏதாவது ஒன்று ஃபேமஸாக இருக்குன்னா அதை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் பின் நம்பர், இதில் உங்கள் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கண்ட்ரியை எழுதுங்க. அடுத்து பாருங்கள் திரும்ப டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, லேண்ட்லைன் ஃபோன் நம்பர். இது வந்து வீட்டில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அடுத்து மெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ என்டர் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலம் பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ப்ரூஃபுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை எழுதிட்டு அதோட நம்பரே என்டர் பண்ணுங்கள். அடுத்து கீழே இதில் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம், இதெல்லாம் ஆஃபீஸில் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மைனர் அக்கௌண்ட்லேருந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.